இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் எல்லாருக்குமே நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாக் மேஜிக்ன்றது துஷ்ட சக்தியால் நடக்கக்கூடிய பிரச்சனைன்னு சொல்கிறாங்களே தவிர, ஆக்சுவலி துஷ்ட சக்தி நமக்கு எதுவுமே கெடுதல் பண்ணுறதுக்கு மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது. மனித சக்தி, அதாவது நம்மளை பிடிக்காத மனித சக்தி நமக்கு கெடுதல் பண்ணுறதுக்காக துஷ்ட சக்திகள் வேலை செய்யக்கூடிய ஏவல் மந்திரங்களை படித்து அவனுக்கு நமக்கு கெடுதல் பண்ணுன்னு சொல்லி அவனை ஏவலாக வச்சுக்காங்க. இதுதான் இந்த பிளாக் மேஜிக்கோட முக்கியமான விஷயம். அதனால தான் சொல்லுவாங்க, இந்த பிளாக் மேஜிக்கில் மட்டும் யார் செய்வினை செஞ்சாங்களோ அவங்களே தான் அதை எடுக்கணும். என்ன மந்திரம் சொல்லி நம்மளுக்கு அவன் கெட்டது செஞ்சான்றது நமக்கு தெரியாது. ஸோ அதை எடுக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் பணம் கொடுங்கிறது, நான் நல்லா பண்ணிடுறேன், அப்படி பண்ணிடுறேன், இப்படி பண்ணிடுறேன்னு சொல்கிறதும் கிடையாது. அதுவும் போய், அதாவது நான் ஒருத்தனுக்கு கெட்டது பண்ணுறேன்னு சொல்லி ஒரு ஏவல் சக்தியை உபயோகப்படுத்தி உங்களுக்கு நான் கெடுதல் பண்ணேன்னா, நான் தான் திருப்பி அந்த ஏவல் சக்திக்கு நீ வச்சு அதை திருப்பி எடுத்துகிட்டு வான்னு சொல்லி அதை நான் அனுப்பணும். ஸோ நீங்கள் என்னை யாருன்னே கண்டுபிடிக்க முடியலன்னா, நான் என்ன மந்திரத்தை உபயோகிச்சேன்னா பல்லாயிரக்கணக்கான மந்திரங்கள் இருக்குது. நான் என்ன உபயோகப்படுத்தி ஒரு துஷ்ட சக்தி ஏவலை உங்கள் மேலே ஏவி விட்டுருக்கணும், அதை நீங்கள் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. வேணால் ஒரு வேலை பண்ணலாம். இப்போ நான் நிறைய இதில் ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் இதில் அனலைஸ் பண்ணிட்டதுனால எனக்கு ஒரு விஷயம் பண்ண முடியும், ரிவர்ஸ் பண்ண முடியும். உங்களுக்கு யார் கெட்டது செஞ்சாங்களோ அவங்களுக்கே நான் திருப்பி விட்டுருவேன். இதை வேணால் நான் பண்ணி கொடுக்கலாமே ஒழிய, நான் இது பக்காவாக நீக்கிடுவேன்னு கேட்டால் கிடையாது. அதே மாதிரி நான் படிக்கும்போதே மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த செய்வினை இந்த விஷயத்தை, இந்த பிளாக் மேஜிக் பற்றின விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேனே தவிர, நான் மக்களுக்கு கெட்டது செய்யணுங்கிறதுக்காக இதை கற்றுக்கல. அதனால் என்னால் உறுதியாக ஒரு விஷயம் சொல்ல முடியும், பிளாக் மேஜிக்ன்றது எல்லாருடைய வாழ்க்கையிலும் கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம்தான். அதை பார்த்து யாரும் பயப்படாதீங்க. அதுக்கு வெளியேற்றுறதுக்கான சொல்யூஷன், அதை எப்படி யார் எதுக்காக என்ன பண்ணாங்கன்ற விஷயத்தில் என்ன மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கள்கிட்ட நீங்கள் கொஸ்டினாக கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குதோ நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன். ஸோ இதுக்காக நீங்கள் யாரும் எனக்கு ஒரு பைசா காசு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது ஒரு சாமிக்கு எப்படி நம்ம பூஜை செய்கிறது ஒரு சேவையாக இது பண்ணுறோமோ, அதே மாதிரி துஷ்ட சக்திகள் தெரியாமல் நமக்கு எதாவது கெடுதல் பண்ணியிருந்தா கூட அவங்கக்கிட்ட சாமியை விட்டுருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இது ஒரு சேவை தான். செய்வினியால் ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான முதல் பாயிண்ட், உங்களுக்கு சரியாக தூக்கம் வராது அப்படிங்கிறீங்கன்னா. ரெண்டாவது பாயிண்ட், சம்மந்தமே இல்லாத உடல் நோய் வரும். நார்மலாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் வாந்தி எடுக்கணும். ஆனால் ரத்தத்தில் வாந்தி எடுக்கிற மாதிரியான ஒரு வியாதியும் உள்ளே இருக்காது. நீங்கள் போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணிங்கன்னா ஒன்றுமே கிடையாது, ஒரு ஆல்ரைட்னு சொல்லுவாங்க. கன்ஃபியூஷன் ஆகிடும். அது பிளாக் மேஜிக்கோட எஃபெக்ட் தான். ஸோ சம்பந்தமே இல்லாத உடல் நோய் வரும், வலி இருக்காது, பிரச்சனைகள் ஒன்றுமே வெளியே தெரியாது. இதெல்லாம் நிறைய இடத்துல நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. டாக்டர் ஹாஸ்பிட்டலே தான் இருப்பாங்க அந்த பேஷண்ட்டு. டாக்டர் சொல்லுவாங்க அவனுக்கு ஒன்றுமே ஆகலைன்னு சொல்லுவாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல இந்த பிளாக் மேஜிக் விஷயத்தை வெளியே எடுப்பாங்க. எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா கிட்னி கெட்டு போயிருக்கும், லிவர் கெட்டு போயிருக்கும், ஹார்ட்டு கெட்டு போயிருக்கும், எல்லாமே கெட்டு போயிருக்கும், ஆள் செத்துருவான். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் இந்த பிளாக் மேஜிக். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, பிளாக் மேஜிக்ன்றதும் இந்த கண்கட்டு வித்தையான வில், சூன்யம், ஏவல், செய்வினை அப்படிங்கிற விஷயங்களும் மனிதனால் சக மனிதனுக்கு இழைக்கப்படும் கொடுமையை தவிர எந்த துஷ்ட சக்தியும் நமக்கு செய்கிற கேவலமான வேலை கிடையவே கிடையாது. ஆக்சுவலி பிளாக் மேஜிக்கில் ஒரு 1,00,000 நம்பர் அளவுக்கு கண்கட்டு வித்தைகள் இருக்குது. அதாவது ஒரு ஆளுக்கு செய்கிற மாதிரி இன்னொரு ஆளுக்கு செய்யாமல் 1,00,000 பேருக்கு வித்தியாசமாக கெட்டதை செய்ய முடியும் பிளாக் மேஜிக்காக. ஏன்னா அந்த அளவுக்கு துஷ்ட ஆத்மாக்கள் இந்த பிளாக் மேஜிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னும் சொர்க்கத்துக்கு போகாமல் நடமாடிக்கிட்டே தான் இருக்குது நம்ம பிரபஞ்சத்தில். நமக்கு தான் கண்ணுக்கு தெரியறதில்லை அந்த ஆத்மாக்கள்லாம். இப்போது ஒரு 18 வயசு பையன், நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு வயசுக்கு வராத பையனோ இல்லைன்னா வயசுக்கு தீட்டில் இருக்கும்போதே ஒரு பொண்ணோ செத்து போயிட்டான்னா
அவளுக்கு வந்து சமாதானம் இருக்காது, அவங்க ஆத்மா சாந்தி அடையாது, அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த வீட்டுக்காரங்களாம் ரொம்ப படாத பாடுபடுவாங்க. அந்த ஆத்மாக்கள்லாம் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்தரத்தில் தான் இருக்கும், நம்மளை சுற்றியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். அது என்னென்னலாம் வந்து பிளாக் மேஜிக்ன்றது நிறைய பேர் காமன் பப்ளிக்கு தெரியாது. அப்போது அது என்னங்கிறதெல்லாம் நான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சனோ அதெல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்களில் நடந்துருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து அதை பற்றின டவுட்ஸை வந்து எங்களுடைய மெயில் ஐடியான myblackmagicdoubts@gmail.com அப்படிங்கிற எங்கள் மெயில் ஐடிக்கு உங்களுடைய பிரச்சனையை எங்களுக்கு மெயில் அனுப்புங்க. கண்டிப்பாக அதுக்கான ஆன்சரை இந்த ப்ரோக்ராமில் நான் உங்களுக்கு சொல்லுவேன்.